போஸ்ட் பொறுத்த வரைக்கும்ங்க டெஃபினட்டாக அதிகமாக வந்து கரங்கள் வாங்குவாங்க. கிரானைட் போஸ்ட்னு சொல்லுவோம். அது லோக்கலாக வந்து எங்கெங்கே மலை இருக்கோ ஓரளவுக்கு அந்த குவாரியில் கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு நீங்கள் பர்மனெண்ட்டான ஃபென்ஸ் வாங்குறீங்கன்னா தயவுசெய்து அதை வந்து அந்த மாதிரி பர்மனெண்ட்டாக வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அது எப்படின்னா நல்லா காற்று வந்துச்சு இல்லை நீங்கள் மெட்டீரியல் இன்ஃபேக்ட் வண்டியில் வந்து இறக்கும் போதும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இறக்கும் போதே ஒரு சில உடஞ்சி போச்சு, டேமேஜ் ஆகிடுச்சுன்ட்டு. இல்லை மாடு கொஞ்சம் உராயும் போது கீழே வந்துட்டு உடஞ்சி போச்சு. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஓரளவுக்கு கிரானைட் போஸ்ட் போடலாம், பட் அவாய்டும் பண்ணலாம். சிமெண்ட் போஸ்ட் பெஸ்ட்டுங்க. சிமெண்ட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் லோக்கலில் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து 2000 அடி 3000 அடி வரும்போது அவங்களே சொந்தமாக அந்த சைட்டில் கான்க்ரீட் பண்ணுறாங்க. அது வந்து காஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அந்த மேஸ்திரியோ கான்ட்ராக்டர் சொல்கிறீங்க சார் நீங்கள் 2000 அடி வேணும் 2500 அடி வேணும் என் இடத்துல வந்து போஸ்ட் ரெடி பண்ணுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களே உங்கள் சிமெண்ட் நீங்கள் வாங்கலாம். என்ன சிமெண்ட் நீங்கள் போட விருப்பப்படுறீங்க, என்ன திக்னஸ் வந்து நீங்கள் கம்பி உள்ளே போட போகிறீங்க, எத்தனை காலம் போட போகிறீங்க, அதை நீங்களே டிசைட் பண்ணிட்டு உங்கள் லைஃப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சிமெண்ட் போஸ்ட் பெஸ்ட்டுங்க. மூணாவது வந்து கேல்வனைஸ்ட் போஸ்ட்டுங்க. அந்த ஜிஐ போஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து யூனிஃபார்மிட்டிக்காக அதுலேயே வந்து நாங்கள் தயாரிக்கும் போது கிரானைட் போஸ்ட் ஜிஐ போஸ்ட்லேயே நாங்கள் பண்ணுறோம். அந்த ஜிஐ போஸ்ட்டில் வந்து ப்ராக்கெட்ஸ் போட்டு கொடுப்போம். அந்த ப்ராக்கெட்ஸ் எதுக்குன்னா நீங்கள் வந்து ஃபென்சிங் கட்டுறதுக்கு பைண்டிங்கில் வளர்ச்சி கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டாப் எண்டை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம், வெல்ட் அடிச்சிடுறோம். ஸோ தட் தண்ணி உள்ளே இறங்கக்கூடாது சொல்லிட்டு. அட்வான்டேஜ் ஜிஐ போஸ்ட் வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒரு ஃபென்ஸ் போடணும், 800 அடி 1000 அடி போடணும், சிமெண்ட் கல்லும் கிரானைட் கல்லும் 20-25 நாள் எடுக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஜிஐ போஸ்ட் ரெடியாக இருக்கும். இன்னும் சில அட்வான்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த இடத்த கொஞ்சம் மூவ் பண்ணுறீங்க. இப்போ இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்து ஒரு இடம் கையில் வந்துருக்கு, அதுவும் நாங்கள் ஃபென்ஸ் பண்ணணும். புதுசாக ஃபென்ஸ் பண்ணுற விட ஜிஐ போஸ்ட் கழிச்சுட்டு நீங்கள் அந்த ஜிஐ போஸ்ட்டை நீங்கள் ரீப்ளேஸ் அந்த இடத்துல பண்ணலாம். இல்லை இன்னொன்று வந்து வேல்யூ எடிஷன் எப்பவுமே அதுக்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போஸ்ட்டே வேண்டாம் செவுறு கட்ட போகிறோன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு 4-5 வருஷம் பிறகு ஜிஐ போஸ்ட் உங்களால் விற்க முடியும். ஏன்னா மறுபடியும் விற்கும் போது அதுக்கு ஒரு வேல்யூ வரும். சிமெண்ட் போஸ்ட்டுக்கும் கரங்களுக்கு வேல்யூ வராது.